ஹலோ ஓட்டாக்கு ஃபேம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் இருக்குல்ல ஒன் பீஸ் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர்ட்ஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வான ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப முக்கியம் வந்துச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. பட் இந்த வாட்டி ஈஸ்ட் ப்ளூ சாகாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஈஸ்ட் ப்ளூ சாகாவிலையாச்சும் ஒழுங்காக தமிழ் டப்பிங் பண்ணியிருக்காங்களா, இல்லை எகெயின் வான வார்க்கில் என்ன குப்பை பண்ணி வச்சுருந்தானுங்களோ அதே குப்பை தானே இப்பயும் இருக்குது. அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒன் பீஸ் தமிழ் டப்பிங் நல்லா இருக்கா இல்லையானாரு குட்டி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேச வீடியோக்கள்லாம் அதுக்கு முன்னாடி தமிழ் டப்பிங் லைன் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஓவராக பேச வீடியோக்கு இல்லாமா ஒன் பீஸ் தமிழ் டப்பிங் பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் எவ்ரி சண்டே பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு 5 எபிசோடாக போட போகிறாங்க. ஸோ வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 எபிசோட் தமிழில் வந்திருக்கு. ஸோ அந்த 5 எபிசோட்ஸை வச்சு தான் இந்த ரிவ்யூ இருக்க போகுது. ஸோ பார்த்தவங்க உங்களுடைய தொடர்ச்சி வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓவராக பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் முக்கியமாக அதை சொல்லி தான் ஸ்டார்ட்டே பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் ப்ளூ சாகா தமிழ் டப்பிங் வந்து அந்த வானவார்க் தமிழ் டப்பிங்கை விட ரொம்ப 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 நல்லா இருக்குது. ஓகேவா? தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. அதை விட ரொம்ப ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதில் விட்ட நிறைய மிஸ்டேக் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதை சொல்லி ஆகணும். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே என்னென்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லைன்னு பார்த்துடலாமா? ஓகே, ஃபஸ்ட்டே வந்து நாம் வாய்ஸில் இருந்து பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுடைய மங்கிடி லூஃபிக்கான தமிழ் டப்பிங் வாய்ஸை பற்றி பார்த்துடலாம். கொஞ்சம் இந்த கிளிப்பை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஒரு பக்கம் முட்டாளா இருக்க, இன்னொரு பக்கம் தொட நடுங்கியா இருக்க, இதனாலயே எனக்கு ஒன்று பிடிக்கலடா. ஓகே, எல்லோரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இவர் தான் பார்த்தீங்கன்னா வானுவார்க்லேயும் நம்மளுடைய லூஃபிக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. நிறைய பேர் நினைக்கிற ஒரு விடம் என்ன பார்த்தீங்கன்னா லூஃபிக்கு அந்த வாய்ஸ் செட் ஆகலை, லூஃபிக்கு வந்து யாரில் வாய்ஸ் கொடுக்க முடியாது, இது நல்லா இல்லை அப்படி நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் ரியாலிட்டி என்னென்னா என்ன சொல்கிறேன், லூஃபிக்கு வந்து அந்தளவுக்கு ஒர்த்தா என்ன சொல்கிறேன், இந்த ஜாப்பனீஸ் அந்த இங்கிலீஷில் கிடைச்ச ஃபீல்னு தமிழ் தமிழ் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் தான். பட் அந்த அளவுக்கு ஃபீலை கொண்டு வரத்துக்கு இவர் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி டப் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சில இடங்கள் நல்லா நம்மளுக்கு புரியும். அந்த லூஃபியோட இதை வந்து அந்த லூஃபியோட வாய்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் தான் கெச் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு சில இடங்கள் செட் ஆகிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரையில் லூஃபியோட வாய்ஸ் ஏன்னா செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகினாலும் போக அதுவும் எனக்கு பிடிச்சி போச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங்கில் இந்த அளவுக்கு ஒர்த்தா லூஃபிக்கு வந்து வாய்ஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் வந்து இவர் வந்து முடிந்த வரை நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து லூஃபியோட வாய்ஸ் எந்த பொறுத்தல ஓகே தான். உங்களை தொடர்ச்சி வந்து மறக்காமல் கீழே சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு வாய்ஸ் தான். அது யாரோட வாய்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சோரோட வாய்ஸ். எல்லாருக்கும் தெரியும் வானுவார்க் தமிழ் டப்பிங்கில் ஒரு விஷயம் உருப்படியாக இருந்துச்சு. அதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா சோரோட வாய்ஸ் தான். ஸோ அதே வாய்ஸ் ஆக்டர் தான் இங்கே வந்து சோரோக்கு தமிழில் டப் பண்ணியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. சோரோட கெத்து குறையாமல் அந்த ரகட் ஒரு வாய்ஸ் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த கட்டக்குரல் அது பார்த்திங்கன்னா நல்லா சோரோக்கு மெச்சாயிருக்கு. ஒரு சில இடங்களில் வந்து என்ன ரொம்ப பெட்டராக பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகேவா? என்னை பொறுத்த வரையில் எல்லா வாய்ஸையும் விட எனக்கு வந்து இந்த சோரோட வாய்ஸ் வந்து ரொம்ப பேசலாம் பிடிச்சிருந்துச்சு. இந்த வாய்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎனில் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய ஆல்மைட்டுக்கு மைஹீரோ அகாடமியாவில் அந்த ஆல்மைட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கேட்டிருப்பீங்க. அதே வாய்ஸ் தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இது சோரோக்கு வந்து செட் ஆகுது. ஸோ சோரோட வாய்ஸ் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச வாய்ஸ் தான். ஸோ வர்த்தான வாய்ஸாக தான் சோரோக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இங்கே தேவையில்லாத விஷயம். அதை பற்றி நீ ஏன் பேசுகிற? வேலையை பாரு. இந்த 2 கேரக்டர் கொடுக்கப்பட்ட வாய்ஸை விடவும் இன்னொரு கேரக்டர் கொடுக்கப்பட்ட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது யார் கேரக்டர் கொடுத்த வாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா கோபி. இந்த கேரக்டர் கொடுக்கப்பட்ட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரை விட இன்னும் நல்லா வந்துச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய தமிழ் டப்பிங்கில் டிமஸில் இருக்குது டாஞ்சிரோ கொடுத்துருப்பாரு, யூஜி கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லை ஆச்சிமெண்டையில் மனசு ஆகனை கொடுத்துருப்பாரு. நருட்டோவில் பார்த்தீங்கன்னா சாய் சசோரி போன்ற கொடுத்துருப்பாரு. அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோபி கேரக்டர் கொடுத்துருப்பாரு. ஸ்டார்டிங்லாம் சின்ன பையனுக்கு இப்படி ஒரு வாய்ஸானு நாம் நினைக்காம இருந்தாலும் போக போக அந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மேனரிசமாக இருக்கட்டும், அந்த கோபி அந்த என்ன சொல்கிற ஜாப்பனீஸில் எப்படி கொடுப்பாங்க டப்பிங் அதே வாரத்தில் தமிழில் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். அந்த ஜாப்பனீஸை வந்து என்ன சொல்கிறேன் அவன் ஃபீலிங்காக கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மேனரிசம் அப்படியே அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணி அதை பண்ணுவாங்க. அந்த ஒரு ஃபீலை பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா அந்த கோபி கேரக்டர் கொடுக்கப்பட்ட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் கிளிப்பை போட்டு காட்டுறேன், அதை கொஞ்சம் பாருங்கள். இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இங்கிருந்து நிறைய பைரட்ஸ் அதை தேடி போயிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கே கிடைக்கல. அப்படி இருக்கும்போது உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு உங்களை மாதிரி வெட்டியான ஒரு ஆளுக்கு எப்படி கிடைக்கும் நினைச்சிட்டு
இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ஸ் தான் கோபி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோபி கொடுக்கக்கூடிய வாய்ஸ் ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து பார்க்க போனோம்னா நாமியாக்காவோட வாய்ஸை வந்து ரிவீல் பண்ணியிருந்தானுங்க. நாமியாக்காவுக்கு வானுவார்க்கில் கொடுக்கப்பட்ட வாய்ஸை விட இங்கே கொடுக்கப்பட்ட வாய்ஸ் என்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இடங்களில் வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. என்ன சொல்கிறேன், வானுவார்க்கு ஒப்பிடும்போது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இதில் பண்ணியிருக்கானுங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது நாமியாக்காவோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓகேயான வாய்ஸாக இருந்துச்சு. பட் போக இன்னும் பெட்டராக வந்து காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இங்க இருக்கிறவங்களை விட நான் ரொம்பவே சிறந்தவ தெரியுமா? இப்படி எல்லா கேரக்டருக்கும் பார்த்து பண்ணவங்க ஒரு கேரக்டருக்கு மட்டும் சொதப்பி விட்டாங்க. அது என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ். ஓகேவா? எல்லாருக்கும் தெரியும் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் மிக முக்கியமான ஒரு கேரக்டர் தான் சாங்ஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருந்துங்க. பட் இவங்க ஏதோ ரேண்டமான வாய்ஸ் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ரொம்ப மாசான ஒரு தரமான வாய்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அதை அவங்க கொடுக்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு குட்டை டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ இதை விட என்ன நல்ல வாய்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா ரொம்ப பக்காவாக இருந்திருக்கும். ஸோ அதில் மட்டும் குட்டி சொதப்பல் விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்டி ரோஜருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ஸ் ஆனது அந்த அளவுக்கு செட் ஆகலன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அவர் சொன்ன அந்த கோல்டி ரோஜ் சொல்லியிருப்பார்ல அந்த ஒன் பீஸ் அந்த இருக்குது போய் எடுங்கன்னு அந்த ஒரு இன்ட்ரோல தான் ஸ்டார்ட் பண்ணும். என்னுடைய புதையலா அது பேரு நான் போய் கண்டுபிடிச்சு எடுத்துக்கங்க. இந்த உலகத்துக்காக அர்ப்பணிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம கோல்டி ரோஜோட வாய்ஸ் காமிச்சிட்டானுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு செட் ஆகலை. அதை பார்த்து உள்ளுக்குள்ளே போகும்போது பயம் திருப்பி என்ன வானுவார்கள் என்ன பண்ணானுங்களோ அதே மாதிரி குப்பை இருக்குன்னு. பட் அப்படி பண்ணலை. ஸோ அதையும் கொஞ்சம் மாற்றிருக்கலாம். மற்றபடி பார்க்க போனால் வாய்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா தான் கொடுத்துருந்தானுங்க. ஸோ வாய்ஸை பொறுத்தவரை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தானுங்க. ஒரு சில கேரக்டர் தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தரமான வாய்ஸை கொடுத்துருக்காங்க. இப்படி வாய்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தானுங்க. ஸோ வந்து வாய்ஸ் படி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்ட் ப்ளூ சாகா ஒன் பீஸுக்கான தமிழ் டப்பிங்கில் இந்த டயலாக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய அனிமே தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது ஏதோ இங்கிலீஷ் டப்பிலேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். பட் இவங்க அப்படி பண்ணாமல் கொஞ்சம் மெனக்கட்டு அதை கொஞ்சம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து எழுதியிருக்காங்க. நீங்கள் நிறைய இடங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மோட்டிவேஷன் டைலாக்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஃபன்னி டைலாக்ஸாக இருக்கட்டும் அப்படி நிறைய டைலாக்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதும் சரி கேட்கும்போது சரி ரொம்ப நல்லா வந்துச்சு. செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. வானுவார்க்கெலாம் அந்தளவுக்கு செட் ஆகிருக்காது. நிறைய அனிமேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கே சொதப்புறதுக்கு காரணமே இப்படி தான். ஒரு சம்மந்தமில்லா ஸ்கிரிப்ட் எழுதி இவங்க முக்கியம் பண்ணிடுவாங்க. பட் ஒன் பீஸுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணலை. அந்த நாட்டோ ஷிப்டன் லெவலில் நல்லா பண்ணியிருப்பானுங்களோ அதை மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸுக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ டயலாக் வைஸாகவும் சரி ரொம்ப நல்லா வந்துச்சு. அண்ட் இந்த ஒன் பீஸ் தமிழ் டப்பிங்கில் ஏதாச்சும் மைனஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு குட்டி மைனஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில இடங்களில் அந்த வாய்ஸோடைய வால்யூம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் கம்மியாக கேட்குது சவுண்டு, இன்னொரு பக்கம் ஓவராக கேட்குது. ஸோ அப்படி ஒரு சில இடங்களில் அந்த சவுண்டு பிரச்சனையாக இருக்குது, வால்யூம் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி சரி பண்ணுவாங்கன்னா ஒரு பக்காவாக நீட்டான ஒரு தமிழ் டப்பிங்காக இருக்கும். ஓவராலாக என்னோடய ரேட்டிங்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வந்துச்சு. அண்ட் வானுவார்க்கோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஒன் பீஸ்க்கான தமிழ் டப்பிங் ரேட்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு 10க்கு 8 கொடுப்போம். ஓகேவா? ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் பார்க்கலாம். ஸோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தவங்க உங்கள் ரேட்டிங் வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஃபைனலி வீடியோ எனக்கு வந்தாச்சு. ஸோ என்னால் முடிந்தவரை என்னுடைய ஒப்பீனியனை வந்து உங்களை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன்ஸை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நான் இது தப்பாக சொல்லியிருந்தாலோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ ஓவராக பேச வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். இப்படி வேணாலும் அனிமே கண்டென்ட்ஸ் வேணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ ஓவராக பேச முடிச்சுக்கலாமா? அண்ட் டேக் கைஸ் வரட்டா.